ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு ஏ வில் எட்டர்னல் அனிமோட 27வது பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா பிளேலிஸ்டோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறோம், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை தெளிவாக புரிய வரும். சரி, வளவலன்னு பேசாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். பிளட் மாஸ்டரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான நாளும் வர நம்ம பிளட் ஸ்ட்ரீம் சிக்டை சேர்ந்த பயப்புள்ளைங்களும் நின்றுக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக இதில் நாங்கள் தான் ஜெயிப்போன்னு சொல்லிட்டு இருக்க. வாண்டு மாதிரி இருந்துக்கிட்டு என்னெல்லாம் பேசுகிற, இதில் எங்களுடைய சாங் ஃபேமிலி தான் ஜெயிக்கும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, வெயிட் பண்ணி பாரு. ஆனா உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு கார்டியன் கம்மியா இருக்கே, என்னவா இருந்தாலும் இந்த சாங் இருக்கிற வரைக்கும் எங்களுடைய சாங் ஃபேமிலி தோத்து போகாதுன்னு சொல்ல அந்த இடத்துக்கும் 3 எல்டருங்களும் வந்து சேர நம்ம ஊஜி அன்சிஸ்டரும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் மிடில் பீக்குக்கு சாங் ஃபேமிலி தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அது காலம் மாறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க, அவங்கள ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி வச்சுட்டோம் போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல சீனா நடந்து வந்துகிட்டு இருக்க. சாங்கு பயப்புலையோ என்னடா இவன் ஆர்மர் எல்லாம் போட்டு வந்துகிட்டு இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த வில்ல பைப்புல என்னடானா யாருகிட்ட இருந்தோ பில்லு வாங்கிட்டு நன்றி சொல்லிட்டு இருக்கான். யாரான்னு பார்த்தா அந்த போட்டியை நடத்துறவன் தான். நீ ஒன்றும் எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, இது ஊஜி அண்ட் சிஸ்டருக்காக தான் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். 3 எல்டருங்களும் சேர்ந்து அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிங்களை பயன்படுத்தி அந்த காம்படிஷனுக்கான கேட்டை ஓபன் பண்ணிடுறாங்க. இதுதான் அந்த காம்படிஷன் நடக்க போற அரேனாக்கான வழி. அதனால நீ இதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சாங் ஃபேமிலி தான் இதுல வெற்றி அடைஞ்சு மிடில் பீக்கை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 2 ஹீரோயினுமா சேர்ந்து என்ன ஆனாலும் சரி, யார் குறுக்கால வந்தாலும் சரி, அவங்களுடைய கதையை முடிச்சு இந்த போட்டியில ஜெயிங்கன்னு சொல்ல எல்லாருமா அந்த என்ட்ரன்ஸுக்குள்ளார போயிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவோ நான் இருக்கிற வரைக்கும் உன்னை தோக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளார குதிக்க. அப்படியே அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோ நம்ம ஹீரோக்கு அந்த காம்படிஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதாவது அந்த ஆன்சிஸ்டரோடைய உடம்புல தான் இந்த ட்ரையலே நடக்குது. அந்த ஹார்ட்டை யாரு போய் ஃபர்ஸ்ட் ரீச் பண்றாங்களோ அவங்க தான் இந்த போட்டியில வெற்றி அடைவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல இருக்கிற பிளட் வேர்ல்ட் எல்லாம் எல்லாரையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ இங்க என்னடா நடக்குதுன்னு கேட்கவும் அதுக்கு சாங்கிவோ இந்த பிளட் வேர்ல்டுக்குள்ளார போயிட்டு அந்த பிளட் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய மவுண்டைன்ல இருக்கக்கூடிய டாப் டயர் அப்டைன் பண்ணணும், அப்பதான் உன்னால வெளியில வர முடியும்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம சாங்கிவன் பயப்புள்ளியா ரிஜெக்ட் பண்ணிட்டு எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த பிளட் பூலுங்க எல்லாம் நம்ம ஹீரோவை நோக்கி வந்துகிட்டு நம்ம ஹீரோவையும் அப்சர்வ் பண்ணி உள்ளார கூட்டிக்கிட்டு வர. என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு பெரிய பைத்தான் மாதிரி இருக்கிறது வர நம்ம ஹீரோ பிடிச்சிடறோம். பார்த்தா அது நம்ம ஹீரோ இல்ல, அந்த வில்லப்பயவு இல்ல. இதெல்லாம் என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மலையோடைய பாயிண்ட் இருக்கிற இடத்த நோக்கி போயிட்டு இருக்க. அந்த மலை சாதாரண மலை இல்ல, ஒரு பீஸ்ட் மேலதான் அந்த பாயிண்டே இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். நானே இந்த லெவலுக்கு இந்த இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கேனா அப்படின்னா கண்டிப்பா அந்த யான் சாங்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு டீமன் மாதிரி இருக்கிறது வெளியில வர. அதை எப்படியோ அடிச்சு சமாளிச்சுட்டு தப்பிச்சு வந்துறான். பார்த்தா இன்னும் பல விஷயங்கள் வந்து அவனை சுத்து போட இருந்தாலும் அதுங்களையும் எதிர்த்து எப்படியோ சண்டை போட்டு ஜெயிச்சாரான். நம்ம ஹீரோவோ இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இலைய நகத்தலான்னு போக அந்த இலையெல்லாம் நகர்ந்து நம்ம ஹீரோக்கு வழி விட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ தெரியாதனமா ஒரு குச்சில கால் வச்சு உடைக்கவும் என்னடா நீ வந்துட்டியாடான்னு யோசிச்சுட்டு அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை அடிக்க போக நம்ம ஹீரோவோ ஜஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சுட்டு இங்க யாரோ இருக்காங்க, ஆனா எங்க இருக்காங்கன்னு தெரியல, கோய மாதிரி மறைஞ்சுக்கிட்டு இருந்து தாக்காம வெளியில வந்து தாக்குடான்னு சொல்ல அவனும் வெளியில தாக்கலான்னு வரவும் நம்ம ஹீரோவா தப்பிச்சுட்டு உன் மேல இடி தாண்ட விழணும்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா மின்னலும் வந்து விழ. இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்கு, நான் சும்மா சொன்னேன் ஆனா உண்மையில மின்னல் வந்து விழுது, இது உண்மையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு திரும்ப மின்னல் வந்து விழுட்டுன்னு சொல்ல திரும்ப மின்னல் வந்து விழ. நீ எப்படா இதை பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் விட்டு கொடுக்காம திரும்ப அந்த மின்னலை வர வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க. அவனும் பேரியரை வச்சு தடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவை நோக்கி வந்துகிட்டு இருக்க. இன்னும் பயங்கரமா பவரை அனுப்பி அந்த மின்னலா அவனை அடிக்க நான் உன்னை திரும்ப பழி வாங்க வருவண்டான்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே தூக்கி கடைசிருது. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த உலகத்துல நான் சொல்றதெல்லாம் நடக்குமா, இந்த உலகத்துக்கு என்ன பிடிச்சிருக்கும் போலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த வில்லப்பைப்புலையோ என்ன இவன் எப்படி அந்த தண்டரை கண்ட்ரோல் பண்றான்னு தெரியலையே, இருந்தாலும் என்கிட்ட இருக்கக்கூடிய பில்லை பயன்படுத்தி நான் இன்விசிபிள் ஆகி அவனுடைய கதை முடிப்புன்னு சொல்லிட்டு இன்விசிபிள் ஆக இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோ என்னடா இந்த உலகத்துல ஒரே ஒரு டீமனுங்களும் இல்லை மான்ஸ்டர்களும் இல்லை, அப்புறம் எப்படா என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்கிரேட் பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கவும் ஒரே ஒரு டீமன் பயபுல மட்டும் நம்ம ஹீரோ கண்ணுக்கு தென்படுது. அதோடைய கதையை முடிக்கலான்னு பார்க்க அது நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பயங்கரமா பயந்துகிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடியே போயிடுது. நம்ம வில்ல பயபுல வர்றத நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணிட்டு பேக் ஆஃப்னு சொல்லவும் அவனை சுத்தி சுயல் மாதிரி வந்துகிட்டு இருக்கவும் நான் உன்னை திரும்ப சாவடிக்க கண்டிப்பா வருவேன்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறான். என்ன அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் இந்த உலகத்துல
இதெல்லாம் நடக்கும் போலன்னு நம்ம ஹீரோவோ யோசிச்சுக்கிட்டு இருக்க, நம்ம வில்ல பயபுள்ளையோ ரத்தம் வந்து எடுத்துக்கிட்டு எப்பட்றா முதல்ல தண்டரை யூஸ் பண்ண இப்ப விண்டை யூஸ் பண்ற, உன்னால மட்டும் எப்பட்றா இதை செய்ய முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆன்சிஸ்டர் கொடுத்த பில்லை எடுத்து பார்க்க அதுல இருந்து ஒரு டெவில் டோக்கன் வருது. அதில் அவனுடைய பிளட்டை பயன்படுத்தவும் அவனும் ஒரு பிளட் மான்ஸ்டர் மாதிரி மாறிட்டு இந்த தடவை உன்னுடைய கதையை நான் முடிக்காம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சர்ப்ரைஸா தண்ணி கடியில இருந்து வந்து தாக்க வர நம்ம ஹீரோவோ அந்த விசிறியை வச்சு லைட்டா தள்ளவும் அவனும் பறந்து போய் விழுந்துடுறான். யார் பெத்த புள்ளையோ தெரியல வந்து வந்து நம்ம கிட்ட அடி வாங்கிக்கிட்டே போது பாவனும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவனும் நான் தேவையில்லாம இந்த இடத்துக்கு வந்துட்டு அவன் கூட சண்டை போட்டு என்னுடைய பவரை இழந்துட்டா, என்னுடைய மானம் போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சு, நான் கார்டியனா இருக்கிறதுக்கே தகுதியானவன் இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு வர அந்த பெரிய மான்ஸ்டரோ நம்ம ஹீரோவை எதுவும் பண்ணாம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவோ மலை மேல ஏறலான்னு அப்படியே போக மற்ற மான்ஸ்டருங்க எல்லாம் வந்து நம்ம ஹீரோவை சுத்து போடுது. வாடாடி இந்த தடவை இந்த உலகம் உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணல, கண்டிப்பா நீ செத்து தாண்டா போக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த மான்ஸ்டருங்க எல்லாம் திடீர்னு நம்ம ஹீரோக்கு வழி விடுது. என்ன காரணம்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவனுடைய சோட மாதிரி வச்சிருப்போம், அதுதான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு அந்த வில்ல பயவுலையோ நம்மளும் இதே பயன்படுத்தி போலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்தா அந்த மான்ஸ்டருங்க எல்லாம் நம்ம வில்ல பயவுலிங்களுடைய கதையை முடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காகடா தேவையில்லாம வந்து திரும்ப என்கிட்ட அடி வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. யான்ஃபேங்க இந்த உலகம் மட்டும் உனக்கு உதவி பண்ணல, கண்டிப்பா நீ என்கிட்ட மாட்டி இறந்து போயிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன அப்படி சரிவா நம்ம ஒண்டி கொண்டு வச்சுக்கலாம், இந்த உலகத்துல இருக்கிற யாரும் நம்மள தடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிட்டு வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்க. அவனும் இப்ப படுற உன்னுடைய கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய லோனுங்களை அனுப்பி நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ அதுங்களுடைய கதையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அவனுடைய எமன்லி கண்ணை பயன்படுத்தி அவனை ஒரு அடியில் அடிச்சு தள்ளிட்டு திரும்ப மேல போயிட்டு அவனுடைய டெவில் பவரை வெளியில வர வச்சு அடிக்கிறான். பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ட்ல அவனை விட்டுட்டு போயிருக்கான். இதுக்காகடா என்ன சாவடிக்காம நீ உயிரோட விட்டுட்டு போற, ஏன்னா நான் இந்த மவுண்டன்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டலை அப்டைன் பண்ணி நான் வெற்றி அடையிறத நீ பார்க்கணும்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த கிறிஸ்டல்ல கைய வைக்கவும் வா மகனே வா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு உருவம் தெரியுது. பார்த்தா அந்த ஆன்சிஸ்டரோடைய கண்ணும் நம்ம ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்த சுத்தி கோல்டன் கலர்ல லைட்னிங் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ரெண்டு ஹீரோயினும் உட்காந்துக்கிட்டு செகண்ட் ரவுண்டுக்கான பார்ட்டிசிபென்ட்டுங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளட் வேர்ல்ட்ல இருந்து பயங்கரமா வெளிச்சம் வந்துட்டு இருக்கு. என்ன யாரோ ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் வரான். என்ன இவன் உடம்புல எந்த ஒரு காயமும் ஏற்படலையான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் இங்க வந்திருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா எப்படி இவன் இங்க வந்தான், நம்மளுடைய கார்டியன் கிட்ட இருந்து எப்படி இவன் தப்பிச்சான், இந்த காம்படிஷன் உனக்கு எப்படி இருந்துச்சு, ஜஸ்ட் வாக்கிங் போற மாதிரி தான் இருந்துச்சு, அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, சரி செகண்டு ட்ரையல் ஆரம்பிக்கிறப்ப என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே உக்காந்துக்கிட்டு மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருக்க. அடுத்ததா அந்த இடத்துக்கு எல்டர் பைபிள்ல வந்துடுறான். என்ன நீங்க வந்துட்டீங்களான்னு அவ்வளோ சொல்லிட்டு இருக்க. மூணாவதா நம்மளுடைய சாங்கிய பைபிள்ல வரான். என்ன இதுலயும் நீ தான் முதல்ல வந்திருக்கியாடான்னு அவனுக்கோ கடுப்பு மேல கடுப்பு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் வந்துட்டு இருக்க. என்ன ஜான்சாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தானா, அப்படின்னா இவன் தான் டூ ஃபேமிலியோடைய கார்டியனை போட்டு தள்ளியிருப்பான் அப்படின்னு அங்க இருக்கிறவனுங்களோ கடுப்பா நம்ம ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் பிளட் மாஸ்டருக்கான செகண்ட் ட்ரையல் ஆரம்பிக்க போகுது, அதனால எல்லாரும் தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு ஹீரோயினுமா சேர்ந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஜேடு டோக்கனை தூக்கி போட அந்த இடத்துல ஒரு வாய்டாட் ஓபன் பண்ணி காம்படிஷனுக்கு வந்தவனுங்க எல்லாத்தையும் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்துருது. இதுதான் ஆன்செஸ்டரோடைய முதுகெலும்பு மாதிரி. இதுல ரெண்டு வேர்ல்டும் கனெக்ட் ஆயிருக்கும். இதுல 7 தூணுங்க இருக்கும். இதுல இருக்கக்கூடிய கிறிஸ்டலுங்களை நீங்க அப்டைன் பண்றது மூலியமா தான் உங்களால தேர்ட் ட்ரையலுக்கு போக முடியும். ஒருவேளை உங்களால அதை அப்டைனே பண்ண முடியலன்னா கடைசி வரைக்கும் யாருக்குமே அந்த கீ கிடைக்கலன்னா அவங்க மண்ணோட மண்ணா இந்த இடத்துல அழிஞ்சு போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அந்த ஷவுமியன்னா ஒண்டி கூப்பிட்டு அவளுடைய கதை முடிச்சு இந்த காம்படிஷனை நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன்னு சொல்ல. ஆனான்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ ப்ராமிஸா உனக்காக நான் அந்த கீயை கண்டிப்பா அப்டைன் பண்ணுவேன்னு சொல்ல. ஏ ஷவுமி உனக்கு தைரியம் இருந்தா வாடி ஒண்டின்னு கூப்பிட அவளும் பார்க்க கூட ரெண்டு கார்டியன் வர அவளும் பேரியரை உருவாக்கி தடுத்து நிறுத்திடுறா. உன்னால இந்த பேரியரை விட்டு வெளியிலேயே போக முடியாது, நீ என்ன சாவடிச்சா மட்டும்தான் உன்னால வெளியில போக முடியும்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தூணை வெடிஞ்சு செதற சீக்கிரமா போய் அந்த கீ அப்டைன் பண்ணுங்க, நான் எவ்வளவு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவோ வெறித்தனமா அந்த தூண் இருக்கிற இடத்த நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கமோ அந்த தூண்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டலோ திடீர்னு காணாம போன மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல திடீர்னு பிளட்டுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு லேசர் மாதிரி வந்துகிட்டு இருக்கமோ சீக்கிரமா
போயிட்டு அந்த கீ அப்டேன் பண்ணுங்கடான்னு கத்திக்கிட்டு இருக்க. எல்லாருமா அந்த கீ அப்டேன் பண்றதுக்காக வர அந்த எனர்ஜி எல்லாம் சேர்ந்து ஒரு பால் மாதிரி உருவாக்கி நம்ம ஹீரோ கிட்ட வந்துருது. என்ன இதுதான் கீயா, ஆனா என்கிட்ட எதுக்காக வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ போட்டு தள்ளுறதுக்காக சில வில்ல பயபுலிங்க வர. நம்ம ஹீரோவோ அவனுடைய கோஸ்ட் டெக்னிக்கை பயன்படுத்தி அதை அடிச்சு தள்ளிட்டு இருக்க. அந்த ஃபர்ஸ்ட் கீயோ சாங் ஃபேமிலியா சேர்ந்த கார்டியனு கைக்கு ஒரு வழியா வந்துருது. ரெண்டாவது கீ வரப்போது ரெடி ஆகடான்னு சொல்லிட்டு இருக்க. அது என்னடானா நம்ம ஹீரோ கிட்ட வந்திருக்கு. என்ன என்கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா தப்பிச்சு ஓடிட்டு இருக்க. டூ ஃபேமிலியை சேர்ந்த கார்டியன் பயபுலிங்களோ என்ன இந்த சாங் ஃபேமிலியை சேர்ந்த ஈஃபேன் அந்த அளவுக்கு திறமை வந்தவன் போல இல்லையா, இப்பவே எனர்ஜி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவோ நம்ம ஹீரோயினோ டே ரெண்டாவதுக்கு உனக்கு பின்னாத்தாண்ட வருது, சீக்கிரமா அதை அப்டைன் பண்றா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ இவ எனக்கு வேணும், அதனால வேற வழி இல்லை, நான் அதை அப்டைன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கீயை அவனும் அப்டைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. மற்றவனுங்களும் நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த கீ என்னடானா நம்ம ஹீரோவுடைய உடம்புக்குள்ளார போயே ஆகணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கமோ நம்ம ஹீரோவோ விட்டு கொடுக்காம அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அது என்னடானா நம்ம ஹீரோவுடைய உடம்புக்குள்ளார போய் அவனுடைய இம்மார்டல் எனர்ஜியை பல மடங்கு அதிகரிச்சு விட்டுருது. இதோட இந்த எபிசோடு முடியுது. இவன் இந்த கீ அப்டேன் பண்ணதுனால அவனுடைய பவர் அதிகரிக்க போதா இல்ல மற்றவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவுடைய கதையை முடிக்க போறாங்களா, என்ன ஆக போகுதுன்னு போக தான் தெரியும். அதனால உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.